Welcome to Chennai Press News Channel. Engal Utsav, Breast Cancer Survivor Day celebration, jointly organized by Chennai Breast Center, one of the city's leading breast cancer care facilities, and Sharana Breast Cancer Relief and Research Foundation, a volunteer-driven support group, brought together over 250 breast cancer survivors and their spouses to promote awareness on survivorship and post-treatment care. The event focused on lifestyle modifications, insurance options, and breast reconstruction procedures, offering participants both emotional and informational support to enhance recovery and long-term well-being. The event featured insightful talks by Dr. Sheila Nambiar, lifestyle medicine expert, Dr. Venkat Ramakrishnan, plastic and reconstructive surgeon, Dr. S. Prakash, health insurance specialist, and Dr. Selvi Radhakrishna, director, Chennai Breast Center. வந்து எங்கல் உற்சவ்னு பிரெஸ்ட் கேன்சர் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் ரிகவரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு சப்போர்ட் குரூப் அமைச்சு அவங்க இன்னொரு பேஷண்ட் புதுசா டயக்னோஸ் ஆகி அது வந்து அவங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது எப்படி அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி கொடுத்து உதவி அதுக்கப்புறம் அவங்களோட ரிகவரி ப்ராசஸ்ல என்ன அசிஸ்ட் பண்றாங்களோ அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் குரூப் மாதிரி வச்சிருக்கோம். சென்னை பிரஸ் சென்டர்ல சரணான்னு ஒரு ட்ரஸ்ட் நடத்தி அந்த ஆர்கனைசேஷன் மூலமா வாலண்டியர்ஸ் ஸோ இவங்களே ஒரு ஸ்டேஜ்ல 10 வருஷம் முன்னாடியோ 5 வருஷம் முன்னாடியோ 15 வருஷம் முன்னாடியோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபேஸ் பண்ணி ரெக்கவர் ஆயிட்டு நான் நல்லா இருக்கேன் பாரு நீயும் நல்லா வந்துருவ அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஹோல்ட் பண்றது பிளஸ் அது மாத்திரம் இல்லாம அவங்க கத்துக்கிட்டதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அதுல வருஷத்துக்கு ஒரு தரம் பெருசா இந்த மாதிரி எங்கல் உற்சவ்னு அவங்க நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் யூனிக்கா கொஞ்சம் டாபிக்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல இந்த தரம் வந்து டாக்டர் ஷீலா நம்பியார் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பத்தி எல்லாருக்குமே தெரியறது. சும்மா பேஷண்ட் வந்து டேபிள்ல உட்காந்து டயக்னோசிஸ் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கேள்வியே என்ன கேட்பாங்க, எல்லாம் சொல்லி முடிச்சு வெளில போகும்போது என்ன டயட் கொடுக்கலாம் டாக்டர். ஸோ சம்வேர் நம்ம மைண்ட்ல வந்து டயட்டு ஃபுட்டுக்கும் வியாதிக்கும் சம்மந்தப்படுத்துறோம். வியாதி காரணமாகறதுக்கும் சரி வியாதிக்கு வைத்தியமும் சரி ஃபுட்டை சம்மந்தப்படுத்துறோம். ஸோ அதுல நிறைய அது ஃபுட்டு எக்ஸசைஸ் அது ஸ்லீப்பு ரெஸ்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பத்தி நிறைய எடுத்து சொல்றதுக்கு அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் கேன்சர்னாலே என்ன வியாதினாலே இன்னைக்கு எல்லாமே எக்ஸ்பென்சிவ். ஸோ நிறைய வந்து அதுக்கு வந்து செலவு செய்யறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதுல இன்சூரன்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அதுல நிறைய வந்து டிஃபிகல்டிஸ் இருக்கு, அந்த சேலஞ்சஸ் இருக்கு. அதை பத்தி எல்லாம் அட்ரஸ் பண்ணினாங்க காலையில டாக்டர் பிரகாஷ். டாக்டர் பிரகாஷ் இஸ் அ சர்ஜன் ஹூ மூவ்ட் இன் டு ஹெல்த் இண்டஸ்ட்ரி, டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்ல ஹெல்த் இண்டஸ்ட்ரியில இன்சூரன்ஸ் செக்டர்ல ஒர்க் பண்ணியிருக்கார். அவரோட எக்ஸ்பர்டைஸை ஹி ஷேர்ட் வித் ஆர் பேஷண்ட்ஸ். அப்புறம் டாக்டர் வெங்கட் ராமகிருஷ்ணன் இஸ் அ பிளாஸ்டிக் அண்ட் reconstructive surgeon. We all work together. He is a trustee of Sharana also. அவர் வந்து எப்படி வந்து நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல மார்பகத்தை முழுக்க எடுக்க வேண்டி வந்துருது. அப்படி எடுத்த அப்புறம் அது ஒரு குறைபாடோட அவங்க வந்து இருக்கிறத வந்து அதை எப்படி முழுமைப்படுத்துறது, அதை எப்படி ரீபில்ட் பண்ணி மறு உருவாக்கம் பண்றது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது அப்படிங்கறதுல அவர் எக்ஸ்பர்ட். அதை பத்தி அவர் பேசினார். அப்புறம் நம்மளோட கூட டாக்டர் ரோஜா குருமூர்த்தின்னு இருக்காங்க. அவங்க தான் சரணா ட்ரஸ்ட்ல இருக்க வாலண்டியர் சப்போர்ட் குரூப்ல லீட் பண்றாங்க. நிறைய பேஷண்ட் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ், யோக நித்ரா, யோகா, naturopathy way of lifestyle, அப்புறம் being mindful about whatever you do, anger issues, pranayama, இதெல்லாம் வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. அது நாங்க பேர் வச்சிருக்கோம் ஹக்குன்னா மட்டாட்டான்னு. ஒரு 6 மணி நேரம் ப்ரோக்ராம். எவ்ரி பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட் ஹூஸ் ட்ரீட்டட், அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ரிகவர் ஆனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு வச்சு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு அவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்துறது அவங்க பண்றாங்க. So what I would like to say to patients, cancer survivors and patients who want to prevent cancer is that while our medical treatment has improved in leaps and bounds and we have amazing treatment to cure cancer, there are ways in which patients can take their health into their own hands, be empowered to be able to lead healthier lives even after the cancer diagnosis and treatment.
So there are many things that they can do, including, like Dr. Selvi said, diet. Exercise is extremely important, and we will talk about exercise and the kinds of exercise. Other things that we didn't think you would affect cancer will be things like stress management and the importance of social connections. So this support group that Dr. Selvi started, I can't express how important social connections are for recovery. We didn't think it was so important. We felt that it would be okay to just treat with medicines and then they get cured. But the importance of social connections cannot be reiterated. Then, of course, you have your addictions, you have sleep management. These are all things that patients can take into their own hands. So, in addition to treatment for cancer, if the patients are able to implement what we call as the 6 pillars of lifestyle medicine, they will definitely have better recovery and a better life going forward. So ideally, it should be prevention where they start this as early in their life as possible, implementing the 6 pillars of lifestyle medicine. But even if they do get cancer, there is a way in which they can lead cancer-free lives going forward. So we must all understand that all of us have cancer cells in our body. It's just that it is not manifested. And the reason it gets manifested is poor lifestyle. So if we can address that root cause, which is lifestyle, we can actually prevent a large proportion of cancer, which is becoming more and more prevalent in our country. And we know that other chronic diseases like diabetes, PCOD, all of these things also will the precursors are these problems which are diagnosed much earlier. And we don't think much of it. We think we can take tablets and become okay. But the tablets are only for symptomatic management. We need to get to the root cause by taking our health into our own hands. I wish patients would be more empowered to do that. That is my objective. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களாம் வந்து இது ரொம்ப ஒரு புனிதமான காரியம். அவங்க டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணன் வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு அவேர்னஸ் உருவாக்கி எர்லியரா டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் சராசரி நார்மல் வாழ்க்கைய வாழறதுக்கு உண்டான விதிமுறைகளை செய்யறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு புனிதமான முயற்சி இது. அதுக்கு வந்து நீங்க எல்லாம் வந்து நேர்ல வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு பர்சனலா ஐ ஹேவ் டு தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் பிரசன்ஸ். ஸோ இந்த அவங்க சொன்ன செய்தி வந்து இன்சூரன்ஸ் துறையில நான் பார்க்கணும்னா ஒரு புனிதமான செய்தி, ஒரு புரட்சிகரமான செய்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்து கேன்சரை ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம், ஆரம்ப கட்டத்திலேயே கேன்சரை கண்டுபிடிச்சிடலாம், கேன்சருக்கு ஆரம்ப கட்டத்திலே வைத்தியம் பண்ணி கிட்டத்தட்ட அந்த நோயிலிருந்து அவங்கள சரிப்படுத்திடலாம். அப்படி சரிப்படுத்தும் பொழுது அந்த கேன்சர் இன்னைக்கு இந்தியால 40ல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதிகமா வருது. அதுக்கப்புறம் அவங்க 20-30 வருஷம் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்புல அவங்கள ஒரு கேன்சர் பேஷண்ட்னு சொல்லி நம்ம ஓரம் கட்டாம அவங்களே சராசரி மனுஷனா இப்ப நார்மலா ஒரு 40-50 இயர்ஸ் பர்சனுக்கு எப்படி இன்சூரன்ஸ் கவர் கொடுப்போமோ அதே மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கும் கொடுக்கணும். ஏன்னா அவங்கள எர்லி ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சு அவங்கள குணப்படுத்தியாச்சு. அவங்கள புறக்கணிக்காதீங்க. சோ காப்பீட்டு துறையில முன் வந்து அவங்களுக்கும் காப்பீட்டு கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு ஃபிராக்சரே வருது, ஒரு பேண்டமிக் வருது, ஒரு ஃபீவர் வருது, அவங்கள ஒரு கேன்சர் பேஷண்ட்னால அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்காம போயிடுது. அது மாதிரி ஒரு புறக்கணிக்கிறது அந்த காலத்துல கரெக்டா இருந்திருக்கலாம், 20 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருது, எர்லியரா டயக்னோஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட் பண்றோம் அப்படின்றத அவங்க ஒரு எடுத்துக்காட்டா அவங்க ஒரு சென்டர் நடத்தி இன்னைக்கு பெரிய பெரிய மருத்துவமனையில எப்படி வந்து ஒரு மாடர்ன் அட்வான்ஸ்மெண்ட்ஸோட பிரஸ்ட் கேன்சரை ட்ரீட் பண்றாங்களோ அதே முயற்சியை, அதே அவுட்கம், அதே சக்சஸ் ரேட்டை அவங்களுடைய தனிப்பட்ட சென்டர்ல வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் ஷி இஸ் ஏபிள் டு ஆஃபர். அதனால இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வி ஆர் ரெகக்னைசிங் தி குட் சர்வீசஸ். ஒரு தனிப்பட்ட நபர் டாக்டர் ஒரு பெரிய பெரிய மருத்துவமனையில கொடுக்க வேண்டிய அதே சிகிச்சையை அவங்களோட தனிப்பட்ட குழுவை வச்சு அவங்க அதை கொடுத்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்சஸை காட்ட முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா இன்சூரன்ஸ் முன்னுக்கு வந்து அந்த பேஷண்ட்ஸுக்கு இன்சூரன்ஸ் கவர் கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கருத்து. Present scenario in the West is very different from India. மார்பக புற்றுநோய் வந்து மார்பகத்தை எடுத்துட்டாங்கன்னா சாதாரணமா இந்தியால அது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மார்பக சீரமைப்பு சிகிச்சை அது வந்து ரொம்ப கம்மியா தான் நடக்குது. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம்
70% பண்ணாங்கன்னா இங்க வந்து 0.5% கூட பண்றது இல்ல. இப்போ எனக்கான விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு பேசினது. அந்த விழிப்புணர்ச்சி வந்து ஒரே நாள்ல வந்துடாது. இது வந்து சொசைட்டில எல்லாரும் அதை வந்து ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு கருதாம அதை வந்து ஒரு டிஃபார்மிட்டி, ஒரு ஊனம், அதை வந்து சரி பண்ணணும். அதை வந்து கேன்சர் மட்டும் எடுத்தது பத்தாது, அந்த லேடிக்கு வந்து பின்னால நார்மலான லைஃப் ஸ்டைல் பத்தி பேசுறோம். லைஃப் மட்டும் இல்லை, லைஃப் ஸ்டைல், அது நார்மலான லைஃப் ஸ்டைல் அவங்க இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்றது. அதை இப்போ வந்து சாதாரணமா அந்த பேஷண்டோட இன்னொரு பகுதியில இருந்து கொழுப்பு எடுத்து வச்சு அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த இரத்த குழாயெல்லாம் இணைச்சு இரத்த ஓட்டத்தோட ஒரே ஆப்ரேஷன்ல பண்ணிடுறது. அது மார்பகம் எடுத்த ஆப்ரேஷன்லயே அதை சீரமைப்பு பண்றது. அதுதான் இப்போ See, all breast cancers lead to reconstruction. all breast cancer do not lead to mastectomy. மார்பகத்தை எல்லா breast cancerலயும் எடுக்க தேவை. சின்ன breast cancer-ஆ இருந்தா, early breast cancer-ஆ இருந்தா அந்த கேன்சரை மட்டும் எடுத்துட்டு ரேடியோ தெரப்பி கொடுக்கலாம். ஆனா 30% breast cancer-ல வந்து மார்பகத்தை எடுக்க வேண்டியது வரும். அந்த நேரத்துல தான் சீரமைப்பு. ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாரும் சொன்னதுதான். ஸோ ஒருத்தரை நம்ம எடுத்துட்டோம்னா வி ஆர் டாக்கிங் அபவுட் ப்ரிவென்ஷன். அண்ட் ஏதாவது அந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னா வி ஆர் கோயிங் ஃபார் த ட்ரீட்மெண்ட், சர்ஜரியா இருக்கலாம், எனி அதர் ஃபார்மகலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸா இருக்கலாம். தென் அதுக்கப்புறமா எகெயின் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இட் இஸ் நாட் லாஞ்சிவிட்டி. டாக்டர் செல்வி இப்பதான் சொன்ன மாதிரி வி நீட் தட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ இதுக்கு வந்து இங்க சென்னை பிரெஸ்ட் சென்டர்ல வந்து நம்ம சில வாட்டி ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. இட்ஸ் ஆல் அண்டர் ஒன் அம்ப்ரெல்லா. இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்க சென்னை பிரெஸ்ட் கேர் சென்டர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஃப்ரம் த டைம் ஆஃப் கன்சல்டேஷன் டில் ஓகே கன்சல்ட் ஆயிடுத்து, நீ இதெல்லாம் பண்ணணும், இந்த ப்ரோட்டோகால் இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் டீம் இஸ் தேர். தே வில் நேவிகேட் த பர்சன். இது இருக்கு, தீஸ் ஆர் த காம்ப்ளிகேஷன்ஸ் விச் யூ மைட் எக்ஸ்பெக்ட். பட் பண்றதுக்கு வி ஆர் ஆல் தேர் ஃபார் சப்போர்ட் சொல்றதுக்கும், சர்ஜரி முடிஞ்சிடுத்து எல்லாம் ஆயிடுத்து, ஓகே பை பை நீ உன்னோட ரைட் பாத்துக்கோன்னு இல்லாம சர்ஜரிக்கு அப்புறமும் how to support that person. We are there for you. Okay. So life long நீ எவ்வளவு இருக்கோ you can take our support-ங்கிறதுக்கு, any doubts, any clarifications you want to வரலன்னு சொல்றதுக்கும் we have designed so many programs and all our team is there. இப்ப டாக்டர் செல்வி சொன்ன மாதிரி ஹக்குன்னா மட்டாட்டாங்கிறது அது டிரான்ஸ்லேட் பண்ணணும்னாக்க நோ வரிஸ் டோன்ட் வரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது. ஓகே. ஸோ அந்த கான்செப்ட்ல வி மந்த்லி ஒன்ஸ் இல்லைனாக்கா 2 months ஒரு வாட்டி ஒரு 15 to 20 பிரெஸ்ட் கேன்சர் சர்ஜரி ஆகி ப்ரோட்டோகால் எல்லாம் முடிஞ்சவங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வி ஹாவ் டிஃப்ரெண்ட் எகெயின் தட் இஸ் வேர் த லைஃப் ஸ்டைல் கம்ஸ். வாட் ஆல் வி ஹவ் செட். ஸோ திஸ் இஸ் த லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்றது. நியூட்ரிஷனா இருக்கலாம். வி ஆர் ஆல் ட்ரெயின் பை டாக்டர் செல்வி டு டேக் அப் தீஸ் திங்ஸ். நியூட்ரிஷன், ஹவு டு ஸ்லீப். ஸ்லீப் இஸ் ஆல்சோ நம்மளுக்கு தெரியும், அது இல்லைனாலும் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ மென்டல் ஹெல்த்தும் எடுத்துட்டோம்னா தான் இட் வில் ஹாவ் அன் இம்பேக்ட் ஆன் யோர் பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ தட் இஸ் த கான்செப்ட் வேர் வி ஆர் ஒர்க்கிங். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் த சர்ஜரி இஸ் ஓவர் அப்படின்னு இல்லாம டேக்கிங் இட். And we have group discussions. இப்ப இன்னைக்கு எங்கள் உற்சவ மாதிரி so many ஸ்பீக்கர்ஸ் வெரி இதுல இருந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருந்து வந்து எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்பப்ப எங்களுக்கு வந்து when we have lot of doubts from the volunteers அந்த மாதிரி we arrange groups, support groups அரேஞ்ச் பண்ணி அந்த ஸ்பீக்கர்ஸ் சொல்லி we all clarify our doubts. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கு. Then of course we have what we call as counseling. ஸோ அந்த பயம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே. ஒரு இது கேன்சர்ன்னு சொன்ன உடனே ஒரு இது. ஸோ டாக்டர் she and other doctors definitely give that immediate ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு, கவலைப்படாதீங்கன்னு. பட் அதுக்கப்புறமா கவுன்சிலர்ஸ், வாலண்டியர்ஸ் நாங்கெல்லாம் வந்து we take them, we give them all the support what they want, almost hand hold them throughout the process நாங்க இருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து I think it is very rarely happening in other hospitals or with other doctors, where I feel so proud that I am part of CBC. We are all part of CBC taking this forward. Prevention ku lot of media la Dr. Selvi, she is giving about and her team are talking about prevention, what is happening in the center
and how to take it forward. Various centers எல்லாம் open பண்ணிருக்கோம். It's merely because of the support and the services being offered for prevention during the process and after that also hand holding. That is why.